அமைச்சர் தாமோ அன்பரசன் திமுக அரசு 20 கிலோ அரிசியும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயும் கொடுக்கவில்லை எனில் இன்று தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள் பட்டினியாக தான் கிடக்கும், வறுமையில் கஷ்டப்படுவார்கள் என்று கூறியுள்ளார். இது சர்ச்சையாக மாறிய நிலையில் பாஜக கட்சியின் மூத்த தலைவர் எச் ராஜா கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நாட்டில் தமிழகம் மற்றும் கேரளாவில் மட்டும்தான் மக்கள் 3 வேளையும் சாப்பிடுகிறார்கள், மகாராஷ்டிரா உட்பட பல மாநிலங்களில் மக்கள் ஒருவேளை மட்டும்தான் உணவு உண்ணுகிறார்கள் என்ற உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பேசியுள்ளார் அமைச்சர். பிரதமராக மோடி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு நபருக்கும் தலா 5 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்பையும் நாடு முழுவதும் மானியமாக வழங்கி வருகிறார். அதுவும் கொரோனா காலத்திலிருந்து இலவசமாக வழங்கப்படும் நிலையில் ரேஷன் கடைகள் மூலமாக தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் மத்திய அரசு உணவு தானியங்களை வழங்குகிறது. ஆனால் உண்மை நிலையை மறந்து திமுக அரசு கொடுக்கும் 1000 ரூபாய் பணத்தில் தான் மக்கள் பசியாறுகிறார்கள் என்று கூறியுள்ளார். திமுக அரசு இந்த மகளிர் உரிமை தொகையை பால் வரி, சொத்து வரி, வீட்டு வரி என பல வரிகளை உயர்த்தி மக்களிடம் வசூலித்து விட்டுதான் கொடுக்கிறார்கள். திருடர்கள் வரிப்பறி செய்வது போல திராவிட ஆட்சியாளர்கள் என்ற பெயரில் அனைத்து வரிகளையும் உயர்த்து கட்டண உயர்வு என்கின்ற பெயரில் மக்களிடமிருந்து வழிப்பறி செய்கிறார்கள். மக்களிடமிருந்து பல மடங்கு கட்டணத்தை வசூலித்து விட்டுதான் இந்த மகளிர் உரிமை தொகை பணத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் கடன் அதிகமான நிலையில் கடன் வாங்கி ஆட்சி நடத்தும் இந்த அரசு கடன் வாங்கி ஆட்சி நடக்கும் போது இவ்வளவு ஆணவமாக பேசுகிறது. மேலும் மாதம் ரூபாய் 1000 வழங்குவதை இந்த திமுக அரசு இவ்வளவு வெறுமையாக பேசும் நிலையில் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு ஒவ்வொரு மக்களின் மீதும் உள்ள கடன் தொகை அதிகரித்து உள்ளது என்று அவர் பதிவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.